வணக்கம் சதீஷ், வணக்கம் பிரசன்னா வாங்க, வணக்கம் கல்யாணி, வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகுமார் சார் வாங்க, வணக்கம். இன்னைக்கு மைண்ட் ஒரு மைண்ட்ல முதல் முறையா நம்ம பிக் பாஸ் பத்தி ஒரு பார்வை, ஒரு அலசல் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இத்தனை எபிசோடு, 8 எபிசோட் முடிஞ்சிச்சு, இது 9வது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இத இத பத்தி சும்மா பேசுவோம் அப்படின்றதுதான். எதுக்காக பேசுறோம் அப்படின்னா, இதுல நமக்கு நிறைய நம்ம மைண்ட் ஒரு மைண்ட் பெரும்பாலும் உளவியல் சிந்தனைகள் பத்தி தான் பேசுது. நம்ம நிறைய உளவியல் கருத்துக்களை பேசுறோம், உளவியலாளர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம நிறைய அந்த பார்வையை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாத நம்ம அந்த எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ அப்படின்ற ஒரு இதுலதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்படுது. இந்த நிகழ்ச்சி பிக் பாஸ்ன்றது ஒரு கேம் ஷோ, ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பண்றாங்க. பட் எந்த கேம் ஷோலயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். நார்மலா ஒரு கேம்னால எமோஷன்ஸ் இருக்கும். அங்க ஒரு உணர்ச்சி வசப்படுறது இருக்கும். எந்த கேமா இருந்தாலும் இருக்கும், நிச்சயமா இருக்கும். கிரிக்கெட் ஆடினாலும் சரி, ஃபுட்பால் ஆடினாலும் சரி, அங்க ஒரு கோபம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். சில நேரத்துல நம்ம முச்ச உடனே பாசத்தை அழிக்கும். இது எல்லாமே கொஞ்சமா நடக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளர எல்லாரும் வாழறாங்க. ஒரு 20 பேர், முதல்ல 20 பேரை கொண்டு வந்துட்டு அந்த 20 பேரையும் ஆல்மோஸ்ட் நம்ம அங்க வாழ்றதுதான். இது வாழ்க்கை முறை தான். இந்த வாழ்க்கை முறையில ஒரு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில ஒரு கேம் ஷோவும் கலந்த மாதிரி இருக்கும்போது அங்க மற்ற இடத்துங்கெல்லாம் விளையாட்டு அதிகமா இருக்கும், உணர்ச்சி வசப்படுறதோ எமோஷன்ஸோ கம்மியா இருக்கும். பட் இங்க என்னன்னா முழுவதும் ஒரு ஒரு 3 மாதத்துக்கு, ஒரு 100 நாட்கள்ன்றது ஒரு 3 மாசம். இந்த 3 மாசம் ஒரு இடத்துல இருக்கும்போது இங்க விளையாட்டு கம்மியா இருக்கு, எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய உணர்ச்சி வசப்படுதோ அவங்களோட ரியல் எமோஷன்ஸ். வாழ்க்கையில நம்ம எல்லாம் என்ன, வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பல நேரங்கள்ல வேற வேற விதமான ஒரு எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும், பல நேரங்களில் சண்டை போடும். ஆனா இங்க அது கொஞ்சம் வெறித்தனமான ஒரு எமோஷனா மாறுதோ அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம இந்த இந்த நிகழ்ச்சி முதல் எபிசோடு நாங்க பார்த்தோம். முதல் எபிசோட்ல பார்த்தோம்னா தொடங்குறதுல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இல்ல. கொஞ்சம் பாசமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈகோ காமிச்சாங்க. அந்த ஈகோலாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. நான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு சிலர்லாம் புதுசா வந்தவங்க எல்லாம், ஆக்ட்ரஸ் எல்லாம், சும்மா இருக்கிற ஆக்டர், ஒண்ணுமே இல்லாத ஆக்ட்ரஸ் எல்லாம் நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ரொம்ப அல்டல் கொல்டல் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது முதல் ஷோல. ஆனா அப்போ கூட ஆனா இந்த எமோஷன்ஸ் அதிகமா காமிக்கல, பெருசா கோவப்படுறது இல்ல. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தது. அந்த ஷோ வர 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 இது அடுத்தடுத்து வர இது எட்டு எட்டு எபிசோட் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு. 9வது ஷோ. இந்த ஷோல ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அந்த சண்டை ஆரம்பிக்கிறதும், அவங்களோட டாஸ்க் கொடுக்கறதும், அவங்களோட மனநிலையை தூண்டி பாக்குறதுன்றது பல நேரங்கள்ல முதல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல இருந்தே அந்த உணர்ச்சி வசப்படுறது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோ நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் மக்களா எல்லாரும் பார்த்தாலும் அங்க இந்த வெறித்தனம் அதிகமாயிடுச்சோ, ஒரு ஈகோ அதிகமாயிடுச்சோ, இல்ல வேணன்ட்டு பண்றாங்களோ அப்படின்ற பல நோக்கங்கள்ல இருக்குது. இந்த முறை 20 பேர் வந்திருக்காங்கன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி 20 பேர் இருந்த மாதிரி தெரியுது. போன எபிசோட கூட 18 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 20 பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவர்கள் இந்த கருத்தை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு ஒரு வாரமும் நம்ம இதை பத்தி ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு வாரத்துல என்னெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சும்மா எமோஷனலா கனெக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்றது தான். வேற ஒன்றும் இது நம்ம ஷோட மைண்ட் யுவர் மைண்டோட நோக்கமே அதுதான். அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றதெல்லாம் அடுத்தது. எந்த அளவுக்கு இது ஒவ்வொருத்தரோட மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு, ஒவ்வொருத்தர நட்பு வளருதா இல்லையா, இவங்க இந்த ஷோ ரியலாவே இந்த ஒரு விளையாட்டா எடுத்துட்டு போறாங்களா இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துருப்போம், அதுல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த முறையும் அதை பத்தி ஒரு அலசுவோம் அப்படின்றதுதான். ஒரு நம்மளோட டீம் அலசும் போது அது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த டிஸ்கஷனோட நோக்கம். பேசலாம். யார் பேசுறது? நான் பேசுறது, நான் பாக்குறதை விட்டுட்டேன் சார். சேதுபதி இல்ல, கமல்ஹாசன் கொஞ்ச நாள்ல அப்பப்போ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யாரோ நடத்துறாங்க, அது ஞாபகம் இல்லை. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வத்துல பார்த்தோம். பார்த்தது அப்ப எங்களுடைய ஒப்பீனியன் ஆஸ் ஏ மிடில் கிளாஸ் மேன்.
ரொம்ப பில்டப் பண்ணிட்டு, நான் பேசல, ரொம்ப பில்டப் பண்ணிட்டு ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை முறை காண்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்பவும் சொபிஸ்டிகேட்டட் லைஃப், ரொம்ப காஸ்ட்லி பெட்ரூம், காஸ்ட்லி ஹாலு, இப்படி எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஷோ நடத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒரு காமன் மேனுக்கு, மிடில் கிளாஸ் மேனுக்கு அது பங்கு இல்லைன்னு மாதிரி தோணுச்சு. அவங்க பண்ற ஈகோத்தனமோ, அவங்க பேசுற பேச்சும் அட்டகாசமோ எனக்கு ரொம்ப ஓவர் பில்டப் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி ஆயிடுவாங்கன்னு தோணுச்சு எனக்கு. இவ்வளவு ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றது, ஒருத்தர் ஒருத்தர் பத்தி பின்னால பேசுறது, அது கண்டிக்கிறது, அதுல யாரு ஜெயிக்கிறது, யாரு விலகிறது, யாரா இந்த வாரம் நீங்க இல்ல, நீங்க இல்ல அப்படின்னு யாரையும் அனுப்புறது, எனக்கு இதெல்லாம் என் மனசுக்கு, என் மைண்ட் லெவலுக்கு அது ஒத்து வரல, அது பிடிக்கல எனக்கு. அவங்க அரை அரை பேண்ட் போட்டுக்கிட்டோம், ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டோம், குறை சொல்லல, வீட்டுல நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க, அதுக்காக ரொம்ப ஓவரா காமிச்சாங்கன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. நானும் நினைக்கிறேன் சார், எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நைட்டை வீட்டுல இருக்கலாம் சார். ரெண்டாவது நைட்டு எங்களால இருக்க முடியாது, மூணாவது நைட்டு ஓடி வந்துடலாம் தோணும். இப்படிதான் இந்த குடும்ப அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. நானும் என் ஒய்ஃபு, குழந்தைங்க, என் பேர பிள்ளைங்க தான். இதுக்கு மேல மூணாவது ஆளோ நாலாவது ஆளோ அஞ்சாவது நாள் தான் மேக்ஸிமம் 1 ஹவர் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம். அதுக்கு மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு என்னுடைய மைண்ட் லெவல்ல என்னுடைய கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ அதை நாங்கள் பார்க்கறது மட்டும்தான். பட் இது பிரபலம் ஆகுது, பிரபலம் ஆகுது, நல்லா இருக்கும் போல இருக்கு, நல்லா இருக்கிற பாயிண்ட்டும் இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல, நீங்க பேசுங்க, கேட்கறேன். மகிழ்ச்சி சார், நன்றி. சதீஷ் வாங்க, உங்களோட ஒப்பீனியன், உங்களோட நீங்க எவ்வளவு நாளா பாக்குறீங்க, ஒரு ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் சீசன் 1ல இருந்து பாக்குறேன். நான் ஈவன் இங்கிலீஷ் பிக் பிரதர் கூட பார்ப்பேன் சார் அப்பப்போ. அது பிக் பிரதர்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும் டாஸ்க்னா. இது பேசிக்கலி சைக்காலஜிக்கல் கேம் தானே சார். ஸோ சைக்காலஜிக்கலா அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நல்லா தான் இருக்கும், ஃபன்னா இருக்கும். பட் சிவகுமார் சார் சொன்னதை நான் ஒத்துக்குவேன். லெஸ் தென் 18 years ஓல்டு வந்து நான் பார்க்க ஒத்துக்க மாட்டேன். இது இட் இஸ் ஃபார் 18+ பிகாஸ் தே நீட் டு நோ சைக்காலஜிக்கலா அது இது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்க்குனா போவாங்க எல்லாம். ஸோ தட் இஸ் ரியலி நீடட். ஏன்னா நான் ட்விட்டர்லயும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த 16-17 பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் இது ஏன் இன்னுமே எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நானா +2 முடிச்சிடோன்னே, 18 முடிச்சிடோன்னே பேச்சுலர் சார் ஹாஸ்டல்ல தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேரக்டர் இதே மாதிரி தான் இருக்கும். ஹவ் டு சர்வைவ் அலாங் வித் எவ்ரி ஒன். ஸோ அப்போ அங்கே அப்சர்வேஷன் எல்லாமே. பட் அங்கே டாஸ்க் இருக்காது. இங்கே டாஸ்க் கொடுத்து ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணுவாங்க. அங்கே சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது ஒருத்தரோட கேரக்டர் வெளிப்பாடு வந்து வெளியில தெரியும். இது அங்கே மட்டும் இல்லை. நான் இங்கே சிங்கப்பூர்ல வந்து ஒரு ரூம்ல நாங்கள் ஒரு வீடு எடுத்து 8 பேர் இருக்கும்போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன அந்த ஃபுட் ப்ராப்ளம்லேருந்து எல்லா ப்ராப்ளமும் வரும் சார். இன்னைக்கு நீ சமைக்கிறியா, நான் சமைக்கிறியா, யார் என்ன பண்றது, ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ அதை நான் எப்படி டீல் பண்ணோம், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டீல் பண்ணாங்க, அவங்க எங்கே மிஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இட்ஸ் குவைட் அ குட் ஷோ. சைக்கலாஜிக்கலா வந்து we can see lot of different levels of compact. பட் எனக்கு போன 2-3 சீசன் பிடிக்கல. ரீசன் வந்து என்னன்னா, சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ஒன்லி த பீப்புள் அமாங் த விஜய் டிவி அது மாதிரி நிறைய அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஃபெமிலியர் ஃபேஸஸ் அவங்கன்னா கொஞ்சம் வந்திருக்காங்க. லெட்ஸ் see லைக் how it progresses சார். குட். வாங்க கல்யாணி மேடம். வணக்கம் சார். இது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம். எப்படி நம்ம உலகத்துல வந்து போட்டி போட்டுட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி தான் போட்டி போட்டுட்டே இருக்காங்க. வேற வழியே கிடையாது, அப்படி போட்டி போட்டு தான் ஆகணும். ஏன்னா பசின்னு வந்துருச்சுன்னா அல்லது பாத்ரூமை யூஸ் பண்ணணும்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பசியும் அந்த ஒரு அவசரமும் நம்மளால வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. அந்த இடத்துல கண்டிப்பா போட்டி வரும். நான் பார்த்தது வந்து ரொம்ப அதிகமா பார்த்தது இல்ல பிக் பாஸ். இப்போ ஒரு கமலஹாசன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப விஜய் சேதுபதி. இன்னொன்னு என்ன நான் இதுல பாக்குறேன் அப்படின்னா, இப்ப பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அந்த தண்ணி ப்ராப்ளம் நம்ம ஆல்மோஸ்ட் அவங்க போட்டுக்கிறத பார்த்தாக்க குழாயடி சண்டைன்னு நம்ம முதல்ல எல்லாம் ஃபேஸ் பண்ண அதே இதை தான். இப்போ இங்க வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு டேங்க் நம்பலன்னா தண்ணி வரலைங்கிறது தான் தெரியும்.
அந்த ரோட்ல வந்து போய் தண்ணி வர்றப்ப போய் புடிச்சிட்டு வர்றது, நல்ல தண்ணி வந்தா குடி தண்ணி வந்தா போய் குடிக்கிறது, அந்த சமயத்துல மோட்டர் போடுறது, அந்த மாதிரி இதை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபன்னா இருக்கே ஒழிய அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல காமிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்னு. இன்னொன்னு இப்போ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி இந்த பணக்காரங்கள் மட்டுமே இருக்குதா அப்படிங்கிறத அப்படி நான் பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துலயும் வந்து தட்டுப்பாடு இருக்கு. இவ்வளவுதான் உனக்கு ரேஷனு, இதுதான் சாப்பாடு, இதுக்குள்ளதான் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்ப கூட்டு குடும்பம் எல்லாம் குறைஞ்சு போயிட்ட இந்த காலத்துல வந்து இந்த பிக் பாஸுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் வரப்ப பார்த்தா பேசும்போது சிலரை பார்த்தாக்க ஓகே இவங்க வந்து ரொம்ப மனப்பக்குவம் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வெளிப்பாடு தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனா உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற நேச்சர் வந்து கடைசியா வர்றப்பதான் வெளிப்படும் அது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஷோவா தான் நான் பாக்குறேன். அதுக்குள்ள இருக்கிற அடித்தடியும் நம்ம ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் நடக்குது. ஒரு இது கொஞ்சம் நம்ம மினிமலா நடக்குது ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு வீட்டுல மினிமலா இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னா சில வீடுகள்ல மோசமா இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கே ஒழிய ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்க தான். பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஹெல்தியான ஷோவா தான் நான் பாக்குறேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒவ்வொரு தடவையும் அந்த வீக்கெண்ட் வந்து அவங்க அனலைஸ் பண்ணும்போது அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கமலஹாசனோ விஜய் சேதுபதியோ அனலைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது நான் என்ன நினைப்பேன்னா இந்த ட்விஸ்டுக்கு ரீசன் மேபி அவங்க வந்து இந்த 24 ஹவர்ஸ்ல இருக்கிறத பூரா கேதர் பண்ணி சொல்றாங்க. நம்ம வந்து அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அவங்க காமிக்கிறத வச்சு மட்டுமே நம்ம வந்து நம்ம அந்த டிசைட் பண்றோமோ அப்படின்னு தோணும். அதனால கொஞ்சம் வேரி ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நானே என் பசங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு விஷயம் நடக்கும் போதும் அது கூடவே இந்த இது வந்து நான் பிக் பாஸ்ல மட்டும் பண்ணல, சினிமா பார்க்கும் போதும் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீன்லயும் மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு எல்லாம் வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறதுக்கு அட்வான்டேஜ் எப்படின்னா பசங்க கிட்ட இமீடியட்டா உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்படி டிஸ்கஸ் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஈஸியா கத்து கொடுத்துட முடியும். அந்த மாதிரிதான் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். குட், வெரி குட். நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொன்ன மாதிரி வந்து அது இங்க போட்டிருக்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருந்து வராங்க. ஒரு அடிமட்டத்துல இருந்து வராங்க, ஒரு மிடில் லெவல்ல இருந்து வராங்க, ஒரு தனிமையில இருந்து வராங்க. பல கேட்டகரி செலக்ட் பண்றாங்க. அது இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றது தெரியல. கொஞ்சம் அப்போ நிறைய கேண்டிடேட் கூப்பிட்டே போவாதெல்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய போட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுல செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, செலெக்ஷன் எல்லாம் வச்சு பண்றாங்க. ஆனா பார்த்தா தெரியுது நமக்கு என்ன அது அந்த செலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்லிட்டு இருந்ததுங்க பசங்க. எந்த அளவுக்கு எமோஷனலா இவங்க பேலன்ஸ் பண்ண முடியும்ன்றதையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சைக்கலாஜிக்கலாவும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் போறோம், நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற பட்சத்துல இந்த கூட்டு குடும்பத்தை சண்டை போடாத போட்டி போடாத கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப சண்டை போடாத ஒருவருக்கு சண்டை போட்டு கூட ஹேண்டில் பண்ணலாம், ஒரு கையாண்டுட்டு போகலாம். அதுல ஒவ்வொருத்தரோட மனநிலை இருக்குது எப்படி இருக்குதுன்றதையும் காமிக்கிறாங்க. என்னதான் சொல்லி வந்தாலும் என்னதான் பார்த்து வந்தாலும் அங்க ஒவ்வொரு ஷோ பார்த்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட மனநிலையை மாற்றி செயல்படுறாங்களோ ஒரிஜினாலிட்டி இல்லையோன்ற மாதிரி பல நேரங்களில் தெரியும். அவங்களுடைய வித்ஸ்டாண்டிங் பவர். சில பேர் வந்து ஒரிஜினாலிட்டியை எவ்வளவு தூரம் மாஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிடுறாங்க. நம்மளோட டேலண்ட் தான் சார். அது அதுல எந்த வித மாற்றமும் டேலண்ட்ன்றது ஒரு பக்கம். பல இந்த 2-3 ஷோல பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிற லெவல் கூட போயிருக்கு. போன ஷோ கூட ஆச்சு அடிக்கிற. இப்ப இந்த இதுல ஸ்டார்டிங்லயே போன முறை அடிச்சுக்கிட்டானுங்க கூட, இந்த முறை ஸ்டார்டிங்லயே அடிச்சுக்கிற மாதிரியும் கூட ஆச்சு. சார் அடிக்கிறதும் வருது, உள்ள பார்த்தா லவ்வும் வருது, எல்லா சீனும் வந்துருது. எல்லாம் எதுவுமே இல்ல. ஷோ பிக் ஷோ இது பிக் பாஸ்ல வந்து மத்த ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்கும். இது தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு தோணுது. இங்கிலீஷ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருக்கும். மலையாளம் மற்ற ஷோலையும் இருக்குது, பார்த்தோம்னா தெரியும், அந்த டிஃபரன்ஸ் தெரியும், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஆனா மக்கள் வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குதுன்னு அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது போகுதுன்றது வச்சு அதையும் தாண்டி ஒவ்வொருத்தரோட ஆவலை தூண்டுது.
இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களோட இது இந்த வாரம் யாரு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியும் இந்த வாரம் யார் போயிடுறாங்க அப்படின்றது, இல்ல யார் ஓட்டு லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்றது அதுல காமிச்சிடறாங்க. இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு தெரிஞ்சுது இன்னைக்கு யார் போய் போறாங்கன்னா அந்த பிரவீன் காந்தி தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அவர் தான் ஓட்டு அதிகமா கம்மியா வாங்கியிருந்தாரு. பிரவீன் காந்தி அந்த டைரக்டர் வந்தார்ல, இதுல ரட்சகன் அவரோட டைரக்டர். ஆனா ஒருத்தர் பார்த்தா இவரா ரட்சகரோட படம் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி, ரட்சகன் படம் எடுத்தாருன்ற மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்க சொல்லுது. இங்க சேரன் டைரக்டர் சேரன் கூட உள்ள வந்தாருல்ல சார். சோ அவரு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபிகருக்கே வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்போ அது ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வெளியில பார்க்கிற பார்வை வேற. அதாவது நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம தூரமா இருந்து பாக்குறப்ப நம்ம அவங்களோட அந்த பர்டிகுலர் ஃபெமிலியாரிட்டி மட்டும் தான் மனசுல இருக்கு. நம்ம க்ளோஸா பழகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு க்ளோஸா பழகிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளவு பெரிய இருந்தாலும் க்ளோஸா பழகிட்டோம்னா அவங்களோட அந்த எமோஷன்ஸ் வெளிப்படும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஏன் இது பண்ணுவோம், அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட ரியாலிட்டி எல்லாமே தெரியும். அது வந்து இங்க வெளிச்சம் போட்டு காட்டுறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வந்து ரெஃபர் பை சார் போட்டிருந்தாரு, ஒரு ஜாரை போட்டுட்டு இதுல வந்து உங்க பேரோடத உள்ள போடுங்க. அப்ப போடுங்கிறப்ப நான் வந்து கேன்னா சும்மா கிண்டல்னு போட்டிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு கோபிகா இருக்காங்களே, அவங்க வந்து யூ ஆர் கைண்ட்னு போட்டாங்க. நான் தான் சொன்னேன் வீட்டுல வந்து என் பிள்ளை கிடைக்கிறது சொல்லிடாதீங்க அப்படின்னு. கைண்டுங்கிறது உங்களுக்கு வேணா தெரியும், என்னை பார்த்தா கைண்டு மாதிரி. என் பொண்ணுகிட்ட என் பையன்கிட்ட அம்மா கைண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரிஜினாலிட்டின்றது அதுதான் விஷயம். இங்க என்ன நீ ஃபெமிலியரா வெளியில ஃபெமிலியரா இருந்தாலும் அந்த 100 நாள்ல ஒரு வாரத்துல கூட நீங்க வீட்டுல இருக்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, நம்ம வீட்டுல இருக்கிற போது எப்படி நடந்துக்கிறோமோ அதை விட மோசமா இங்க நடந்துக்கிற வாய்ப்புகள் வெளியில வருது. அப்ப என்னன்னா இந்த ஷோக்கு வரப்ப நம்ம ஒரிஜினாலிட்டி வெளியில படும். எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனோட எமோஷன்ஸும் வெளிவரும் அப்படின்றது நாம முடிவு பண்ணிட்டு தான் வரணும். நாம எடுத்திருக்கிற பேர் வந்து நல்ல பேர், முன்னாடி எவ்வளவு நல்ல பேர் எடுத்திருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து எல்லாரோட பேரும் டேமேஜ் ஆயிடும். அவங்களுக்கே தெரியாத அவங்கள பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். ஆமா, அந்த இன்ட்ரோடக்ஷன் அவங்களோட வெளிப்பாடு வெளியில வந்துருது. வெளியில போன பிறகு இவங்களோட பார்வை வந்து எப்படின்னா இவங்க நிரூபிச்சு காட்டு. ஒரு ஸ்கில் தெரிஞ்சா கூட இவங்க ஓகே, இவங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட மற்ற ஃபீல்டுல எடுக்கும் போது அவங்க போய் ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் அந்த அவங்களோட வேல்யூ தெரியுமே தவிர, இங்க ஒரிஜினலா நம்ம கூட வாழறவங்க எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரிதான் வாழும் போது அந்த 100 நாள்ன்றது உங்களோட நான் ஒவ்வொரு மனுஷனை பத்தி அவங்களோட குணாதிசயங்களை புட்டு வச்சிருக்கேன் சார். அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், சில பேரு ஆரம்பத்துல இருந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதே மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களோட நேச்சர் அவங்க விடாம அப்படியே நின்றுவாங்க. நீங்க என்னதான் இரிட்டேட் பண்ணீங்கன்னாலும் அவங்க நகர்ந்து போவாங்களே ஒழிய அந்த இதுல வந்து வம்பு பண்ணிட்டு விழுக மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸையும் நம்ம அங்க பாக்கலாம். இல்ல அது தெரிஞ்சு பண்றாங்க. இங்க வந்திருக்கோம் நம்ம வந்து இல்ல சார், சில பேருக்கு வந்து அவங்களோட நான் தான் சொல்றேன், தெரிஞ்சு பண்றவங்க மாஸ்க் போட்டுக்கிறவங்க ஒரு டைப். இன்னொரு டைப் எப்படின்னா அவங்க அப்படிதான், அதுல இருந்து அவங்க மாறுறது இல்ல. அது வந்து நிறைய அந்த மாதிரியான கேரக்டர் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, நல்லா ஒரு சிலர்லாம் அதெல்லாம் வந்து மாறுறாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாதவங்கள இவனுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க எதுவுமே செய்யறது இல்லன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அந்த ஒரு இது வந்து இன்னொரு விஷயம். முதல்ல வந்து பிக் பாஸ் வந்து அந்த அந்த சீசன்ல வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் சீசன் 2வது சீசன்ல வந்து ஒரு கேம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்களை கன்சிடர் பண்ணாங்க. ஆனா அந்த கேமை பேஸ் பண்ணி தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா இவங்களுக்குள்ளே எப்படி சென்று முடிச்சு விடுறது அந்த வேலையை கரெக்டா பண்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே பண்றாங்க. அப்போ வந்து அவங்களோட அந்த போட்டி சென்று முடிகிறதுங்கிறத விட அதிகம் பற்றாக்குறையை கொடுக்கும் போது தனக்கு தானே இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் உள்ள வந்துருது. பாக்கல சார், உங்களை மாதிரி தான் அவங்களும் பாக்கல. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்பதான் சூர்யாட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் பாக்கணும்னு. சதீஷ் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஏன்னா நான் வந்து யூஜி வரைக்கும் டே ஸ்காலரா காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா நான் பிஜி 2 இயர்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தேன். அது எங்க ரூம்ல 9 பேர், பெரிய ரூம். அப்ப அந்த 9 பேரும் 9 டிஃபரெண்ட் கேரக்டர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட், அது பசங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ நிறைய வந்து
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த விட்டு கொடுக்காம சண்டை போட்டு அவங்களே நமக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியல கஷ்டம்னும் போது அப்படியே டோட்டலா இவங்களா நமக்கு வந்து கூட நிக்கிறாங்க செய்யறாங்க. ஏன்னா அப்ப வேற யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்ம ஃபேமிலில இருந்து தனியா தானே வந்திருக்கோம். ஃபேமிலியை விட அதிகமா கேர் எடுத்து பார்ப்பாங்க, ஃபேமிலியை விட அதிகமா கேர் எடுத்து பார்ப்பாங்க. சோ இப்ப நீங்க அதெல்லாம் சொல்லும் பொழுது போய் பார்க்கணும். அப்படி சூர்யா பக்கத்துல உட்காந்துருக்கான், என்ன நீ பிக் பாஸ் பார்க்க போறியா இன்னுமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான். இப்படி ஒரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்றத நானுமே இப்ப கல்யாணி எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி அவனையும் உட்கார வச்சு நான் பார்க்க போறேன். நான் நேத்தில இருந்து சொல்லிட்டே இருக்கேன், நிறைய உங்கள்ட்ட இருந்து இன்புட் வாங்குறேன், இன்னைக்கும் வாங்கியிருக்கேன். சோ நாங்க உட்காந்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நான் 1-2 எபிசோட் ரேரா பாத்திருக்கேன், பட் அது என்ன நான் எப்படி அது அதாவது பிரசன்னா உங்களோட டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம். இப்ப வந்து சில பேருக்கு டைம் இருக்கு ஃபுல்லா உட்காந்து பாக்குற அளவுக்கு, உங்களுக்கு டைம் இல்லையா? இப்ப சில சமயம் அதுல வர்ற ஒரு கேம் இருக்கு, அந்த கேமை யூ கேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இப்ப நம்ம கையில ரிமோட் இருக்கு இல்லையா, நீங்க அந்த இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு யூ கேன் see the net result. அந்த மாதிரி சில சமயங்கள்ல சொல்றேன், உங்களுக்கு டைம் இல்ல லைவ்ல பாக்கும்போது பாஸ் ஃபார்வர்ட் அது பண்ண முடியாது. நீங்க இதுல பாக்கும்போது ரெக்கார்டட் பாக்கும்போது பண்ணிக்கலாம். நம்ம லைவ்ல பாக்கும்போது பண்ண முடியாது. லைவ்ல பாக்கும்போது எனக்கு அது பார்க்கணும்னு இருந்ததுன்னா கூட ஏன் நான் அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போனேன்னா, அந்த பஸ்ல போகும்போது ஆபீஸ்க்கு நான் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும். பஸ்ல போகும்போது ரிட்டர்ன் வரும் பொழுது சாப்பிடும் பொழுது என்னோட கலீக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காதுல இயர்போன் போட்டிருப்பாங்க, கையில மொபைல் வச்சிருப்பாங்க. நம்ம கூப்பிட்டோம்னா இப்படி தட்டி விட்டுட்டு கைதான் பேசக்கூட மாட்டாங்க, அப்படியே அதுக்குள்ள அவ்வளவு இன்வால்வ் ஆகுவாங்க. பக்கத்துல இருக்கிற என்ன நீ கவனிக்கல, அப்படி அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியான்னு எனக்கு அந்த ஒரு ரீசன்னால அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம், மத்தபடி எனக்கு அதை பார்க்க கூடாது அப்படிலாம் அவ்வளோ நம்மள வந்து கட்டி போட்டு ஒரு ப்ரோக்ராம் வைக்குமா? பக்கத்துல இருக்கிற ஒரு லிவிங் பீயிங்கை விட எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா? அப்படி பாக்காதீங்கப்பா. இப்ப நம்மளுக்கு சில பேருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா, அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஆமா, அது சில பேருக்கு வந்து நியூஸ் பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த நியூஸ் பார்க்கும் போது நம்ம போய் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணா நம்மளுக்கு கை இப்படிதான் வரும், நம்மள போய் பேச முடியாது. சோ நம்ம அது பிக் பாஸ்ங்கிறப்ப மட்டும் ஏன் நம்ம அதை தப்பா பார்க்கணும்? அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஷோ அவங்கவுங்க பாக்குறாங்க. இது பார்க்க கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாது, பார்க்கலாம், நேரம் இருந்ததுன்னா பார்க்கலாம். இதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒவ்வொரு வெளியில இருந்து வர எந்த எப்படியாப்பட்ட பிரபலமா இருந்தாலும் இங்க வந்த பிறகு நீங்க உங்களோட பிரபலத்தை இழக்க வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மத்தியில பிரபலத்தை இழக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து முழுமையா அதை உங்களுக்கு எடுத்துருமானா கிடையாது. உங்களோட பல வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கு. நம்ம நடந்துக்கிற பொறுத்து இருக்கு, நம்ம எப்படி அதை வந்து நம்மள எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்கு. இவங்க ஒவ்வொருத்தரும் இவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒவ்வொரு திங்க் பண்ணிட்டு வர்றது வேற, மக்களோட பார்வைன்றது வேற, அங்க இருக்கிற டீம் பாக்குறது வேற. அங்க வந்து விஜய் டிவில அந்த டீம் ஒண்ணு இருக்கு, அந்த டீம் பாக்குற விஷயம் அது வேற. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. நம்ம அலசலாம். ஆனா ஒரு கேரக்டர் அலசும் போது இப்படியெல்லாம் வந்து மக்களோட ரியாலிட்டி இருக்கு, இப்படிதான் இருக்குமா அப்படின்றது இவங்க யோசித்தோம்னா, சிலது இப்படிதான் இருக்கணும்னு தெரியும், சிலது நடிக்கிறாங்கன்னு தெரியும், சிலது இந்த ஷோக்காக பண்றாங்கன்றதும் தெரியும், சிலர் வந்து ரொம்ப நல்லவங்க போல நடிக்கிறாங்கன்றதும் தெரியும், உண்மையாவே இவங்க நல்லவங்க அப்படின்றதும் தெரியும். சோ அத அந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறது 100 நாள் வரைக்கும்லாம் நடிக்க முடியாது சார். சரி, இப்ப எனக்கு ஜென்ரலா நான் கோவப்படுவேன் அப்படின்னா, இப்ப கல்யாணி மேம் சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கிற நானும் வெளியில இருக்கிற நானும் ஒண்ணு கிடையாது. வெளியில கொஞ்ச நேரம் தான் பீப்புளோட இருக்க போறேன், அப்ப அவங்க கிட்ட நான் கைண்டாதான் என்னை காமிச்சுப்பேன். ஆனா வீட்டுக்குள்ள ஏன் இப்ப அதேதான் என் பையன்கிட்ட கேட்டா அவளா அப்படின்ட்டு நீங்க காமிச்சிக்க வேண்டாம். வெளியில போனா நம்மளோட எல்லாரோட நடவடிக்கையும் ஒண்ணுதான், வீட்டுல இருந்தா நம்மளோட நடவடிக்கையெல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த இடத்துல வந்து 100 நாளும் உங்களை கட்டி போட்டுலாச்சு, உங்களை வேற இது கிடையாது உங்களுக்கு வந்து. ஆனா எல்லாருமே வந்து நம்ம 100 நாள்ல சஸ்டைன் பண்ண முடியாதுன்றத நம்ம பாக்குறோம். அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரோம்ன்றதுதான். ஓவர் எமோஷன் ஆகி எங்களால இங்க சர்வே பண்ண முடியாதுன்னு டிசிஷன் எடுத்து போறவங்க இருக்காங்க. நேத்து ஒரு பொண்ணு போயிடுச்சு. சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாங்க சார், எப்படி இருக்கு சிச்சுவேஷன், அது வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேரக்டர்ஸும் உள்ள வருவாங்க.
அப்படி வந்து அவங்க ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சில சமயம் அவங்கள தூக்கி வெளியே போடுற கேஸும் இருக்கு. அல்லது அவங்க ஸ்டடி பண்ணி முடிச்சு ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா நல்லா வந்த கேஸும் இருக்கு. கிடையாது சார், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் போயிடுவாங்க. அதுதான் ஒவ்வொரு வாரம் வந்து யாரு சரியில்லைன்னு சொல்லிட்டு, யாரு மக்கள் கிட்ட ஓட்டு அதிக கம்மியா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு பேஸ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. இல்ல நானே சார் அந்த குரூப்ல போயிட்டேன். என்னால 100 நாள் சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நான் போறேன். பட் இடையில எனக்கு குடும்ப பிரச்சனை வருது. நான் ப்ரியாரிட்டி குடும்ப பிரச்சனை, அதுக்குதான் போறது. அப்படின்னாக்கா அந்த மாதிரி சமயத்துல வந்து குடும்பத்துல இருந்து நம்ம போன் பண்ணி விஜய் டிவிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க விஜய் டிவிக்காரங்க அதை வந்து கேட்பாங்க. கூப்பிட்டு உங்களை உள்ள இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, do you want to come outside, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. பேசி டிசைட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வந்து கண்மூடித்தனமா இல்ல நீ வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எல்லாம் நம்பர், எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணோம், எதனா பிரச்சனைனா அது பண்ணோம், இவருக்கு உனக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன பார்க்கணும், எந்த டாக்டரை பார்க்கணும், எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை விடுறாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப முடியலன்னா உங்களால வர முடியாதுன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க. அதெல்லாம் எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. சும்மா இல்ல உள்ள போறதுன்றது 100 ரூபாயில போறது இல்லை. வீட்டுக்கு கான்டாக்ட் இல்லைன்றதுன்றது கிடையாது, வீட்டோட கான்டாக்ட் இருக்குது. அதுக்கு எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணுன்றதுல அவங்க கொடுத்துருவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம், அதுல ஒன்றும் இது கிடையாது. ஆனா அவங்க கிட்ட பேச முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது. அவங்க டீம், அவங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம்ல தான் அவங்க தகவல் கொடுக்க முடியும். எதுக்காக கால் பண்ணீங்க, எமர்ஜென்சியா, எமர்ஜென்சினா நீங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம், தகவல் கொடுத்துறாங்கன்னா. ரொம்ப எமர்ஜென்சினா அனுப்பணும்னா அவர் அனுப்பிச்சிடுவாங்க. சப்போஸ் ஐ ஹேப்பன் டு பி இன் தட் குரூப், பிக் பாஸ்ல ஒருத்தர் வச்சுக்க, என் வைஃப் வீட்டுல இருந்து பார்த்துட்டு 2 நாள் பார்ப்பாங்க. நீங்க முதல்ல கிளம்பி வர்றீங்க, நீங்க அங்க உங்க இது பிடிக்கல, நீங்க செய்யவே அந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க மெசேஜ் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதெல்லாம் அவங்க அந்த மெசேஜ்கெல்லாம் அவங்க செட் பண்ண மாட்டாங்க. உன்னை உள்ள விட்டாங்க அப்படின்னா நாங்க அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றது, எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுல நீங்க கன்வே பண்ண முடியாது, அதெல்லாம் செட்ட கூட பண்ண மாட்டாங்க. நீங்க 100 நாள் அங்க இருந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா திட்டும் ஒன்னா வாங்கிக்கணும். ஆமா, மொத்தமா வாங்கணும். நீங்க 10 நாள் இல்ல 20 நாள் இருந்தா கூட 20 நாள்ல உங்களோட சுயரீபம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்கு தெரியாத விஷயம் கூட அங்க வெளியில வந்துடும். உங்களோட கேரக்டரை நீங்க வெளியில வீட்டுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி நம்மளோட கேரக்டர் தெரியாது. ஆனா அங்க போன பிறகு உங்களோட கேரக்டர் தானாவே வெளில வந்துடும். நம்ம போல இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு தோணும். நம்ம தம்பி அண்ணா இப்படி இருப்பானா அப்படின்ட்டு அந்த மாதிரி பல சொந்தக்காரங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ நம்மளை பத்தி தெரியாத கேரக்டர் விஷயம் கூட வெளியில வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அது ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு வெளிப்படுத்திடுவீங்க. அது இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களை டோட்டலாவே மாத்தும், உங்களோட ஒரிஜினாலிட்டி காமிச்சிடும். இன்னொன்னு என்னன்னா சார், டாப் டு பாட்டம் எல்லா வேலையும் செய்ய சொல்லிடுறாங்க. நீங்க சமையல் ஆரம்பிச்சு பாத்ரூம் கழுவுறதுல இருந்து வீடு துடைக்கிறது, பெட்ரூம் பண்றது, எல்லா இதுவும் நீங்களே பண்ணிக்கணும். சோ இப்ப சில பேர் வீட்டுல வந்து வேலை பண்ணாத, விளக்குமாறு எடுக்காதவங்களோ அல்லது இந்த பெட்ரூம் செட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதவங்க இங்க வந்து பண்ணிதான் ஆகணும். அப்படி பண்ணும்போது அதுல பெரும்பாலும் கத்துக்கிறவங்க இருக்காங்க, பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுல அங்க போய் இதெல்லாம் வந்து வீட்டுல வேலை செய்யற அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இது ஒரு லிவிங் டுகெதர் கல்ச்சருக்கு ஒரு ஆரம்பமா சார், அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்ல சார், லிவிங் டுகெதர் இல்ல சார், லிவிங் டுகெதர் கிடையாது சார். இல்ல அது வந்து அந்த கண்ட்ரோல்லாம் இருக்கு சார். உங்களுக்கு நீங்க என்ன ஒரு மூமெண்ட்டும் ரெக்கார்டட் சார். இதுல நீங்க தூங்குறதுல பாத்ரூம் போறது மட்டும் தான் சார் ரெக்கார்ட் ஆகாது. மத்த நேரம் நீங்க தூங்குறதுல இருந்து பல்லு தொலைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்டு, எவ்ரிதிங் ரெக்கார்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இதுவெல்லாம் மிஸ்யூஸ் பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அலோடு கிடையாது. அதுக்கெல்லாம் அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க சார் போறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பாசிபிலிட்டி. அங்க போய் ஃபாலிங் இன் லவ்ங்கிறது இருக்கும் சார். 3 கேசஸ் வந்தது அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டச்சே இல்லாம தான் இருக்காங்க. பிரிஞ்சவங்க நிறைய பேர், அப்படி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியில வந்து அங்க இருந்த லவ் வெளியில வந்து ஒண்ணு கூட உட்பட்டதா தெரியல.
இல்ல உருப்படுதுன்னு இல்ல சார், தே ஆர் நாட் இன் டச். ஆமா இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சில படங்கள் நடிக்கும் போது கண்டினியூஸா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஒன்னா இருக்கும் போது தே மே ஹாவ் சம் இன்க்ளினேஷன். ஆனா அதுக்கப்புறம் அந்த இது அப்படியே டச் விட்டு போயிடும். அது வந்து சார் அது எல்லா ஃபீல்டுலயும் ஏற்படுறது தான் சார். அது 100 days ஒரே நாள் இருக்கப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகுமோன்னு எனக்கு இதெல்லாம் இல்ல சார். இல்ல 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 சார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ்லயும் டெவலப் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆபீஸ்லயும் நீங்க ஏதாவது 100 daysல நீங்க வெளியே வந்துடுறீங்க சார். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூடவே தானே இருக்கும். ஆல்மோஸ்ட் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் முதலையாவது ஆபீஸ் ஹவர்ஸ். இப்ப அதுவும் கிடையாது. நீங்க ஜூம்லயும் மீட் பண்றீங்க, போன் கால்ஸ்லயும் இருக்கீங்க. 10 மணிக்கு கூப்பிட்டா கூட நம்ம கலீக் கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? சோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு 2% இப்படி எல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்துருதுமா. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு 2 or 3% உடைய ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி விட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் பேச அமைச்சிடலாம். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இருக்கு. 10 மணிக்கு 5 மணிக்கு இருக்கப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணிக்கிறாங்க. அது இருக்கு. இங்க 100 days ஒன்னா இருக்கனாலே ராத்திரி பகலும் ஒன்னா இருக்காங்கன்றப்போ அதெல்லாம் விஷயமே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார். அதெல்லாம் வந்து கரெக்டா அந்த நம்ம சார் நினைப்பு நம்மளுக்கு தான் சார் நினைப்பு. நடந்துக்கிறவங்களுக்கு எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அதுல எந்த அதெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம அந்த சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடி கூட ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வராங்க சார். நான் கேட்கறேன் சார், ஒரு மெய்ட் சர்வெண்ட்டும் ஒரு பேப்பர் போடுற பாயும் இல்ல ஒரு சினிமா கேமராமேனோ ஒரு அசிஸ்டன்ட்டும் இருங்க சார். அந்த டாபிக் நான் வரேன். இப்ப கரெக்டா கேட்டிருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சார் அங்க வந்து ஒரு கானா பாடுறவங்க வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க, சினி மூவில நடிச்சவங்க, அப்புறமேட்டு அங்க சீரியல்ல நடிச்சவங்க ஒரு 3-4 பேர் வந்திருக்காங்க, அப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோ பர்சனாலிட்டி வந்திருக்காங்க, ஒரு ஃபிஷர், ஆமா மாடலிங்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அப்புறமேட்டு மீனவ பெண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கரகம் ஆடுற ஒரு பெண் வந்திருக்காங்க. சதீஷ், அந்த மீனவ பெண் வந்து she is not straight away from the மீனவ சைடுல இருந்து வரல. she has achieved something இல்லையா? இல்ல அந்த என்ன அச்சீவ் பண்ணிருக்குன்னா அந்த பொண்ணு வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு பெரும்பாலும் இது வரைக்கும் எந்த லேடிஸ் போக மாட்டாங்க, மிட் நைட் போனது கிடையாது சார். போனது கிடையாது. அவங்க அப்பா கூட இந்த பொண்ணு துணிச்சலா மீன் பிடிக்கிறதுக்கு மிட் நைட்டு இரவு பகல் பார்க்காத கூட்டின்னு போயிருக்காரு அவங்க அப்பா. முதல் பெண்மணி இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு கடல் நடுவே போயிட்டு வந்த பெண்மணி. சின்ன பொண்ணு தான், காலேஜ் படிச்சிருக்கா, டிகிரி முடிச்சிருக்கா. வெரி இன்டெலிஜென்ட் கூட சார். அந்த பொண்ணோட கேம் பிளே பார்த்தேன், நல்ல இன்டெலிஜென்ஸ். நடந்துக்கிறதும் வந்து பக்குவமா நடந்துக்கிற மாதிரி இருக்கா. அந்த ஹேண்ட்லிங் கூட ஓரளவுக்கு டிஃபரெண்டா தான் இருக்குது. போக போக தெரியும். ஆமா. அப்புறம் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அகோரி. ஸோ அது மாதிரி மிக்சடா தான் வந்திருக்காங்க. பட் ஆல் தீஸ் பீப்புள் வாண்ட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் என்ட்ரி இன்டு ஆர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட். அவங்க தான் மோஸ்ட்லி வந்திருக்காங்க. எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் என்டர்டைன்மெண்ட். சம் பீப்புள் பார்த்தாக்க ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காங்க. they become a joker. இல்ல அது நிறைய இருக்கு. சிலர் வந்து ஈவன் தோ தே ஹேவ் சம் நல்ல டேலண்ட் இருந்தா கூட நம்ம அடக்கி வாசிப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஷாலோ ரிவர் மாதிரி தான், அந்த மாதிரி தான் அது ஷோ பண்ணிக்கிறது. ஒரு சிலர் வந்து ஷோ பண்ணிக்கிறது பார்க்கும் போதே நமக்கு ஃபர்ஸ்ட் டே என்ட்ரி ஆகும் போதே தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஷோ பண்றது அப்படி அவங்க பேசுறதுலயும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சார். சில சமயம் பாரு இது இவ்வளவு இது பண்ணிருக்கு, இந்த வாரம் இதை தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம வாழ்க்கையில கூட பாப்போம்ல, இப்ப இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து பாரு எவ்வளவு தப்பு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் தான் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இதுலயும் அப்படிதான், ஐயோ இது இவ்வளவு பண்ணிருக்கு, இது கண்டிப்பா எடுத்துடணும். அது அப்படி இல்ல மேம், நம்ம எல்லாம் எடுத்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் கரெக்ட்னு நினைக்கிற பீப்புள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க அப்படி பாக்கணும், ஓட்டு போடுறாங்க. நான் அப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு சீசன் ஒருத்தன் ஜெயிச்சான், அவன் மேல எனக்கு கான்பிடென்டே இல்லை. பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் ஓகே, அவன் சொல்ற மாதிரி தான் மக்கள் இருக்கணும்னு நினைச்சு அவனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அதான் நான் அதுதான் சொல்றேன். நல்லவனை விட கெட்டவன் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்கிற மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். இவங்களை உடனே தூக்கிடணும் அப்படின்னா அதுதான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்குது.
இதுல இன்னொன்னு கூட நடந்தது. போன ஷோல வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு கும்பலை ரெடி பண்ணிட்டு போன கும்பல் சிலர் கூட இருந்ததா வதந்தியெல்லாம் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு வந்து நீங்க ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு ரேட்டிங் கொடுத்து அதெல்லாம் போடுறதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஆனா அதை இந்த முறை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா ஒண்ணு வந்து ரொம்ப டஃப் தான் சார். அது ப்ரோக்ராம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறாங்க சார். பெரிய அமௌண்ட் சார். நீங்க அவ்வளவு தூரம் விளம்பரம் அவ்வளவு ரீச் ஆகுதுன்னா என்னால ஓகே ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. பாக்குறதா அவங்களால கொடுக்க முடியுது சார். இல்ல சார், அதாவது ஸ்பான்சர்ஷிப் நிறைய கிடைக்குது. பிரச்சனை இல்லை, நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு இது இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. அவங்க ஒரு அந்த என்டர்டைன்மெண்ட் இதுல இண்டஸ்ட்ரியில ஏதோ ரூல் வச்சிருக்காங்க. அந்த ரூல் பிரகாரம் தான் அதை மெயின்டைன் பண்றாங்க. ரெண்டாவது, ஒரு ஷோல பண்ண டிசைன் இன்னொரு ஷோல இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நீங்க ஒரு டிசைன் பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணணும், சும்மா இல்ல. சோ நீங்க 10 பேரை கூப்பிடுற அவங்களுக்கு தேவையான பல வசதிகள் செஞ்சு கொடுக்கணுன்றதெல்லாம் இருக்குது. பல வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க, பல வசதிகள்ல வேற மாதிரி வச்சுறாங்க. தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி 2 நாள் தண்ணி கிடைக்காத அளவுக்கு பேப்பர்ல தொடச்சிக்கிற அளவுக்கு எல்லாம் அது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. அது வேற வழி கிடையாது. எல்லாம் அதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு தானே கூட்டிருப்பாங்க அவங்க. அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய. நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா போன வருஷம் கான்செப்ட் பாத்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு போச்சு. சோ இங்க இருந்து ஒரு பாய் கேர்ள்ஸ் குரூப்ல விட்டுருவாங்க, ஒரு கேர்ளை தூக்கி பாய்ஸ் குரூப்ல விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் வந்து லக்ஸுரி வெஸ் நோ லக்ஸுரி மாதிரி கொண்டு வராங்க. அதுவும் ஆக்சுவலா இன்னைக்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து சிக்கன் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது. இன்னொருத்தங்க வந்து சாப்பாடே கிடையாது, ஒரு மீலே கிடையாது. அப்படிங்கிறப்போ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பணக்கார வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல அந்த பங்களால சமையல் பண்றவங்களும் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட எடுத்துக்கலாம். நம்ம போய் உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதே சாப்பாடு தான் அங்க இருக்கிற வெயிட்டிங் பீப்புளுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல வரேன். அந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அவங்க சாப்பிட போகும்போது then these people will be waiting without food. ஆமா, இன்னும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க தூங்கி எந்திரிச்சு எல்லாரும் வெளில வந்தாதான் ஸ்டவ்வே ஆன் பண்ண விடுவாங்க. ஆமா, அதுல ரொம்பவே தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு முறையும் அவங்க டிசைன் பண்ணி ஆகணும், டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணி ஆகணும். அப்ப அந்த டிசைனிங் வந்து அவங்க இத மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் அந்த அவங்களோட சர்வே ஷோவோட இது வந்து ரன் ஆகும். இல்ல இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா அவங்க கொண்டு வந்தது. நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றது நம்ம போக போக தெரியும். இதுவரையும் வந்தது நான் சொன்னேன், அவங்களோட டாஸ்க் இன்டெலிஜென்ட்டா இருந்தது. இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்கே வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஹூ இஸ் பிரேவ் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நல்லா இருந்தது நேற்று. அதை நான் பார்த்தேன் நான். பார்ப்போம் அடுத்த வாரம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. ஒரு நல்ல டிஸ்கஷன், இன்ட்ரடக்ஷன் தான் இந்த நம்மளோட இது. அடுத்த வாரம் கொஞ்சம் பார்த்துட்டு முழுசா பார்த்துட்டு ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு கேரக்டர் பத்தி நம்மள தெரிஞ்ச கோணத்துல நாம அலசுவோம்.